நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. Praise the Lord. Praise the Lord. பயபக்தியோடு எல்லாரும் எழுதில் இருப்போம். ஹalleluya. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. சப்தம் ஏற்றி சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. 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 நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya. இயேசுவே என் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தெய்வமே, சர்வ வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, வான தூதர்களோடும் புனிதர்களோடும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. 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 இயேசுவே உமது திருப்பெயரால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் மாறுவதாக. இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கும் பொழுது எனக்கு தேவையான எல்லா விடுதலையையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஹalleluya. 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 இயேசுவே என் தெய்வமே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மால் எல்லாம் ஆகும். ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய பெயர் நமக்கு அரணாக கோட்டையாய் இருக்கிறது. ஆமென். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் வியாதிகள் வெளியேறும், உங்கள் பலவீனங்கள் வெளியேறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். வாய் திறந்து இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். வாய் திறந்து பாடுங்கள். இசையா 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 குரல் உயர்த்தி பாடுவோம். இயேசுவே யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே
ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அல்லேலூயா ஆனந்தமே வாயை திறந்து பாடுங்க கண்களை மூடி இயேசுவின் நாமத்திலே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று பாடுங்கள். உட்கார்ந்து எல்லாரும் எழுந்து நின்று பாடுங்கள். கைகளை தட்டி வியாதிகள் பலவீனத்தை பார்க்காதீர்கள், நோய்களை பார்க்காதீங்க. உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குங்கள். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன் துதிப்பேன் யெகோவா ரூபா எங்கள் நல்ல மெய்ப்பரே 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 ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம். கைகளை தட்டி பாடுங்க. அற்புதம் நடப்பதாக, எல்லா துக்கங்களும் மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் வேதனைகள் மறைவதாக. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அல்லேலூயா ஆனந்தமே வாயை திறந்து அல்லேலூயா ஆனந்தமே நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், கைவிடார். ஆமென். நம் இயேசு நல்லவர், யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். 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 இயேசுவே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நம் இயேசு நல்லவர் நல்லவர், கைவிடாத தெய்வம் இவர். இயேசுவே இயேசுவே கைகளை திறந்து நல்ல கைகளை தட்டி குரலை உயர்த்தி, இந்த தெய்வம் நம்மை கைவிடாத தெய்வம். இயேசுவே ஒரு போதும் ஒரு நாள் விலகிடா. அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல வாயை திறந்து வாயை திறந்து தம்பி சகோதரிய வாயை திறந்து இயேசுவை துதி, இயேசுவை ஆராதி. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரால் எல்லாம் கூடும். யெகோவா
யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே அப்பா கை தட்டி பாடுங்க. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. 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 ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கண்களை மூடுவோம், கண்களை மூடி இதோ ஆண்டவருடைய தொடுதலை ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக் கொள்வோம். இயேசு நம் நடுவில் இருக்கிறார், நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. அப்படியே பயபக்தியோடு அமர்ந்து கொள்ளுங்கள். மடியிலே உங்களுடைய கைகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை திறந்து இயேசுவை பார்த்துட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா என்று அநேக நேரங்களில் நமக்கு ஒரு கேள்விகள் உருவாகுவது உண்டு. வேதத்தில் இப்படிப்பட்ட கேள்வியோடு இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி உயர்வதாக. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். என் மகனே, என் மகளே, சீயோனே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என்று சொல்வது ஏன்? உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள், துன்பத் துயரங்கள், வியாதி வருத்தங்கள், நினைத்தது நடக்காமல் நடக்கக்கூடாதது வாழ்க்கையில் நடக்கிறதே. ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டு விட்டீரா, நீர் என்னை மறந்து விட்டீரோ என்று உள்ளத்திலே புலம்புகிறாயா? பிரியமானவர்களே, ஆண்டவராய கடவுள் கூறுகிறார், இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கை நெகிழ மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார். வேதத்திலே ஒரு மனிதன் கடவுளிடம் தன்னை கைவிட்டு விட்டது போல் உணர்ந்து அவன் புலம்பினான். காரணம் என்ன? அவர்கள் உழைத்ததை, அவர்கள் கஷ்டப்பட்டதை இன்னொருவர் எடுத்து சென்ற பொழுது அவர்கள் புலம்பினதெல்லாம் கடவுள் கைவிட்டு விட்டார். அப்படிப்பட்ட அந்த கிதியோன் புலம்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் தம் தூதரை அவனுக்கு அனுப்பினார். ஒருவேளை வாழ்க்கையில இழப்புகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களுமே மட்டும் நீ சந்தித்து வந்திருக்கிறாய். என் வாழ்க்கையில ஒரு இன்பம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே. இதோ ஆண்டவரே, என் நிலைமைய பாரும். மனுஷங்க தான் என்ன தூக்கி எறிஞ்சாங்கன்னா, மனுஷங்கன்னா என்ன கைவிட்டாங்கன்னா, நீரும் என்னை மறந்து விட்டீரோ, நீரும் என்னை கைவிட்டு விட்டீரோ என்று கூறுகிறாயா? உனக்காக தேவன் அன்று கிதியோனுக்கு தூதனைத்தான் அனுப்பினார். ஆனால் இன்று சர்வ லோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்?
நீ ஏன் நடுங்குகிறாய் என்று ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார். உன்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றும்படி அவர் உன்னை மார்போடு இப்பொழுது அணைத்துக் கொள்ளுகிறார். அணைத்துக் கொள்ளுகிறார். அந்த மார்பிலே சாய்ந்து கொள். அந்த மார்பிலே தலை சாய்த்து சொல், என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா, ஆசையா இருக்குதுப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடு. இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது மனதில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் இயேசுவே நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறப்பா, உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. ஒப்புக்கொடு மகளே. அருகில் அமர்ந்து ஏன் கதைய சொல்ல வேணும் இயேசுவே. அருகில் நான் அமர்ந்து இயேசுவே ஏன் கதைய சொல்ல வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். கண்ணீரோடு ஒப்புக்கொடு தங்கச்சி. என்னோட உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா மனபாரங்களையும், எல்லா மன சுமைகளையும், குடும்பத்தில் காணப்படுகிற சஞ்சலங்களை, உன்னுடைய வாழ்க்கை குறித்த அக்கறை இல்லாத உறவுகளை, உன்னுக்காக காத்திருக்க முடியாத, உன்னை அன்பு செய்ய முடியாத உன்னுடைய உறவுகளை எல்லாம் இயேசுவிடத்திலே ஒப்புக்கொடு. இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. உன் கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். ஏசப்பா உன் கைய பிடிச்சு நானும் அப்பா காலார நடக்க வேணும். கலங்குகிற என் கண்ண உன் கரமே தொடைக்க வேணும். கலங்குகிற என் கண்ண உன் கரமே தொடைக்க வேணும். இயேசுவே. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள என் மனதில் உள்ள எல்லா சுமைகளையும், எல்லா சுமைகளையும், பாரங்களையும், பாரங்களையும், குடும்ப வருத்தங்களையும், குடும்ப வருத்தங்களையும், உறவுகளால் ஏற்படுகிற உறவுகளால் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் என் வையும். குடும்பத்தின் மீது இரக்கம் வையும். குடும்பத்தின் மீது இரக்கம் வையும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம்மிடம் தருகிறேன். உம்மிடம் தருகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோட தங்கும். என் குடும்பத்திலே என் குடும்பத்திலே உமது வல்லமையையும் உமது வல்லமை, அற்புதத்தையும் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தை நான் காண்பேன். நான் காண்பேன். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை உற்று பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கைவிடாத தெய்வம், மறக்காத தெய்வம், இவர் உனக்காக எல்லாம் செய்ய வல்லவர்.
அதனால் தான் யோபு 42:2 கூறுகிறது, ஆண்டவரே, நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். நீர் குறித்ததை யாரும் தடுக்க முடியாது. கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் அருட்தந்தையின் வழியாய் உங்களோடு பேசினார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாததா? தெரியுமா தெரியாதா? உனக்கு ஒரு விரோதி வரணும்னா கூட தேவனுக்கு தெரியாம வந்துட முடியுமா? ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு சவுல்னு ஒருத்தன் வருவான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுமா, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். சவுல்னு ஒருத்தன் எலும்புவான், சவுல் கொல்ல தேடுவான், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் தாவீது சொன்னாரு, என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கடவுள் இவர். அதே தாவீது சொல்லுவார், நெருக்கத்தின் நேரத்திலே நான் கதறி கூப்பிட்டேன், ஆண்டவர் தம் திருக்கோயிலிருந்து என் மன்றாட்டை கேட்டார். கை தட்டுங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, இந்த வயசுல உனக்கு இந்த வியாதியோ பலகீனமோ கஷ்டமோ சூழ்நிலையோ ஐயோன்னு சொல்லி நீ இந்த நேரத்தில் புலம்புறதை எடுத்து மாத்திட்டு, ஆண்டவரே நீங்க எனக்காக எல்லாம் செய்வீங்க, நீங்க எனக்காக செய்வீங்க. நான் நான் கஷ்டப்படுகிற இந்த சூழ்நிலையில், நான் அவதிப்படுகிற இந்த சூழ்நிலையில், வியாதிப்படுகிற இந்த சூழ்நிலையில், கைவிடப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பீர். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்புறீங்களா? 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 அன்று லாசருடைய சகோதரி சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன், சொல்லுங்க, என் சகோதரன். ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு? யோவான் 11:11 சொல்லும் பொழுது லாசருடைய செய்தி, நோய்வாய்ப்பட்டது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் 4 நாள் கழிச்சு தான் போறார். ஏன்? அவனுடைய வியாதி, அவனுடைய மரணம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு. கை தட்டு பாப்போம். ஒருவேளை இன்னைக்கு வியாதி வந்துட்டா, தரித்திரம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, அது உன்னை மரணத்துக்கு இல்ல, படுகொலிக்கு இல்ல, அது எங்கே கொண்டு போகுதுன்னா, கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் உன்னை சுகப்படுத்தினார் என்பதை நீ சாட்சிப்படுத்தும்படி அது உனக்குள் தேவ மகிமையாய் மாறுகிறது. கை தட்டுங்க பாப்போம். வேதத்தில் அதான் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய வாழ்க்கையில அவர் புதிய ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில புதிய ஜீவன் வருகிறது. சகோதரியே, சகோதரனே, கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனைகள் உமக்கு தெரியும், என்னுடைய வியாதிகள் உமக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆபிரகாம் சொன்னது போல சொல்லு. ஆபிரகாம் அன்று தன் மகன் ஈசாக்க பலி கொடுக்க புறப்பட்டாரு. வேலைக்காரங்களை நிப்பாட்டினாரு, கழுதையெல்லாம் விட்டுட்டு மகனையும் விறகும் எடுத்துட்டு அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். மகன் கேட்டான், அப்பா எல்லாம் இருக்குப்பா, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, இந்த எரி பலி எங்க, பலி பொருள் எங்க? ஆபிரகாம் சொன்னாரு, மகனே, பலி பொருளை பொறுத்தவரையில ஆண்டவர் பார்த்து கொள்வார். கை தட்டு பாப்போம். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் கவலைப்பட வேண்டாம். பலி பொருள் கர்த்தரால் வரும், அவரே பார்த்து கொள்வார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, போர் நாளுக்கென்று குதிரையை ரெடி பண்ணாலும் வெற்றியை தருகிறவர் ஆண்டவர். ஆமென். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தர வேண்டியது யாரு? பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபடியாக்கி உனக்காக ஒரு ஜீவனை தருகிற தேவன் இங்க இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுப்பா, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். மீண்டும் சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க,
யெகோவா. ஈரே கைகள் தட்டி பாடுங்கள். எல்லாமே பார்த்துக்கொள். நல்ல வாயை திறந்து நம்பிக்கையோடு யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வி. அற்புதங்கள் செய்யும் அப்பா, அதிசயங்கள் செய்யுங்க அப்பா. அற்புதங்கள் செய்யுங்கப்பா, ஆமென். அதிசயங்கள் செய்யுங்கப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா நல்ல அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நோயாளிகள் உங்களுடைய வலது கைய உங்க உடம்புல வைங்க. வியாதி உள்ள இடத்துல வைங்க. கட்டி உள்ள இடத்துல வச்சு சொல்லுங்க. நல்ல கை வச்சிருங்க. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கு இல்ல. சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து கட்டிகள் கரைந்து போவதாக, நரம்பு தளர்ச்சிகள் குணமடைவதாக, இயேசுவின் நாமத்திலே. யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். கைகளை வைத்து சொல்லுங்க. அவரது வியாதியே பலவீனமே உன்னை விட்டு வெளியேறு. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. கைகளை நோயுள்ள இடத்துல வச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் வியாதிகள் வெளியேறுகிறது. வியாதிகள் வெளியேறுகிறது. தீராத வியாதிகள், தீராத வியாதி, மருத்துவர்கள் கைவிட்ட வியாதிகள், வியாதிகள், சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதும் எல்லா நோய் நோக்காடுகளும் எல்லா நோய் பய உணர்வுகளும் பய உணர்வு என்னை விட்டு வெளியேறுகிறது. என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடும். பிரியமானவர்களே, யாவே ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் எப்படிப்பட்டவர்? உங்களை அதிசயங்களை காண செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதிசயமானவர். ஆமென். ஒரு அற்புதமானவர். ஆமென். இயற்கையா நடக்கிறது இல்லைங்க, அதை தாண்டி தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். முடியுமா? நடக்குமா? கிடைக்குமா? இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய இயற்கையா நடக்கிறது போல வழக்கமா நடக்கிற நிகழ்வு அல்ல. தேவன் நமக்கு அதை தாண்டி அவரிடமிருந்தே நமக்குரிய அற்புதங்கள் புறப்பட்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். சாரிபாத் விதவையனுடைய வீட்டில் பானையில இருந்த மாவு கொஞ்சம் எண்ணெய். அவளுடைய யதார்த்தமான ஒரு இயற்கை என்ன? கையளவு மாவை சட்டியில ஊத்துனா 2 அப்பம் வரும். சாப்பிடணும், சாகணும். இது வழக்கம். ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் என்பது என்ன? கையளவு வைத்திருக்கிறாய், நீ எடுக்கிறது அவ்வளவுதான். ஆனா எடுக்க 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 அது குறையவே இல்லை. பஞ்சம் தீரும் வரை அவள் வீடு நன்மைகளால் நிரம்பி இருந்தது, ஆசீர்வாதமாய் நிறைந்திருந்தது. அது ஒரு பெத்தேல், அது ஒரு அப்பத்தின் வீடாய் மாறியது. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்க வீடு அற்புதத்துல நிரம்பும். உங்க குடும்பம் அப்பத்தின் வீடாய் மாறும். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரமும் மாறும். ஆமென். இன்னைக்கு தேவன் இந்த உலகத்தை தாண்டி உனக்குள்ள உலகத்தில் உள்ள ஜனங்கள் சொல்ற மாதிரி இல்ல, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அதிசயத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஆமென். ஆமென். இது சாரிபாத் வீட்ல நடந்துச்சு. ஆமென். இது உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும். ஆமென். லாசருடைய வீட்ல நடந்துச்சு. ஆமென். ஒரு கைம்பனுடைய வீட்ல நடந்துச்சு. ஆமென். இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும். ஆமென். கானாவூர் திருமணத்தில் நடந்துச்சு. ஆமென்.
5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேல சாப்பிடும்படி ஆண்டவர் செய்தார். ஆமென். அதே தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. பயத்தர்னு சொல்லுமா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மை விட்டா யாரும் இல்லை. அப்படியே எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த சைடுல உள்ளவங்க அப்படி இந்த பக்கம் திரும்பிருங்க, இந்த சைடுல திரும்பிருங்க. கடைசி வர பின்னால நிக்காதீங்க, தனித்தனியா நில்லுங்க. ஆண்டவரோடு தந்தை அவர்கள் வரும் பொழுது உங்க வியாதி வருத்தங்கள் இந்த பாடல சகோதரர் பாடுவார். நீங்க பண்ண வேண்டியது ஜெபம், கண்ணீரின் ஜெபம். பின்னால நிக்காதீங்கம்மா, கடைசி வர போயிருங்க. இப்படி சைடுல இந்த பக்கம் வந்துருங்க, தனித்தனியா நில்லுங்க, கடைசி வர நில்லுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. வாய்த்தால் சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. கைகளை கும்பிடுவோம், சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் தெய்வமே, உமது பிள்ளையாகிய என்னுடைய வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சாத்தானின் தொல்லைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தந்து என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவே. 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் எதுவும் ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க ಸ್ತೋತ್ರ ನಮಸ್ಕಾರ